அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புகினிய சகோதரர்களே, பெரியோர்களே, மறுபிறவி உண்டா? அதாவது முற்பிறவியில் செய்த பாவத்தின் காரணமாக இந்த பிறப்பில் மனிதன் குறையுடன் பிறக்கிறான் என்ற சித்தாந்தம் சரியானதா என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு வார காலமாகவே இந்த மறுபிறவி தொடர்பான பிரச்சனைகள் தான் மீடியாக்களில் வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு சென்ற வாரம் ஒரு பள்ளிக்கூடத்தில் போன வாரம் நடந்த ஒரு பிரச்சனை தான் அதுக்கு காரணம். சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் ஒரு மத போதகர் போய் அவர் அந்த இடத்துல அந்த மறுபிறவி பற்றி பேசி அது பெரும் பிரச்சனையாகி இந்த ஒரு வார காலமாகவே அது சம்பந்தமாகவே மீடியாக்களில் பேசும் பொருளாகி பெரும் விவாதத்துக்குள்ளாக இருக்கிறது. இப்போ இது போன்ற நேரத்தில் மறுபிறவியை குறித்து இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன, மறுபிறவியை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா அல்லது நிராகரிக்கிறதா என்பதுதான் நாம் இங்கே எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கிறது. மறுபிறவினா என்ன? மறுபிறவினா என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் ஒருத்தன் குருடாக செவிடாக முடமாக பிறந்திருப்பதற்கு காரணம் போன ஜென்மத்தில் அவன் செய்த பாவம் தான் அதற்கு காரணம் அப்படின்னு இந்த மறுபிறவி வாதத்தை வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் நம்ம பார்க்குறோம், பல பேர் குருடாக இருக்கிறான், செவிடாக இருக்கிறான், முடமாக இருக்கிறான், ஊனமுற்றோர்களாக இருக்கிறாங்க. அப்போ இது போல் ஊனத்தோட மனிதன் பிறக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன், காரணம் இருக்கணும்ல. அப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதனால் மற்ற மனிதர்கள் மாதிரி இல்லாமல் இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இப்படி ஊனத்தோடு படைக்கப்பட்டதுடைய காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது உலகத்தில் அதுக்கு பதில் சொல்ல முடியலை. ஒரு குருடாக பிறக்கிறான், செவிடாக பிறக்கிறான், முடமாக பிறக்கிறான், கை கால் அங்கங்கள் இல்லாமல் குறைவுடன் பிறக்கிறான், ரொம்ப கொட்டையாக பிறக்கிறான், ரொம்ப நெட்டையாக பிறக்கிறான். இப்படி பிறப்பில் ஏகப்பட்ட குளறுபடிகள் குறைபாடுகள் நிறைந்திருப்பதனால நல்லா இருக்கிற மனுஷன் இந்த குறைவுள்ள மனுஷனை பார்த்து இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனைவாதத்தை முன்வைக்கிறான். அந்த கற்பனைவாதம் தான் நீ போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் இப்படி குறையாக பிறந்திருக்கிற அப்படின்னு அவனிடத்துல சொல்லப்படுது. இது ஒரு வாதம். இந்த மறுபிறவியுடைய வாதத்தில் இது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக மறுபிறவியில் இன்னொரு வாதம் வைப்பாங்க. அதாவது இந்த ஜென்மத்தில் ஒரு மனுஷன் ஒரு நாயை சித்திரவதை செய்கிறான்னு வைங்க, அடுத்த ஜென்மத்தில் நாய் மனிதனாக பிறப்பெடுக்கும், மனிதன் நாயாக பிறப்பெடுப்பான். அப்படி மனிதனாக பிறப்பெடுத்த அந்த நாயாக பிறப்பெடுத்த அந்த மனிதனை அது சித்திரவதை செய்யும். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மனுஷன் போய் ஒரு நாயை சித்திரவதைப்படுத்துகிறான், அடிக்கிறான், துன்புறுத்துறான்னு வைங்களேன், அடுத்த ஜென்மம் வரும்போது என்ன நடக்குமா, இந்த நாயை சித்திரவதை செஞ்சானே இவன் நாயாக பிறந்துடுவான். அந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நாய் மனுஷனாக பிறந்துடும். மனுஷனாக பிறந்த அந்த நாய் என்ன செய்யும், போன ஜென்மத்தில் என்னை அடித்த உதைச்சல்ல, இப்போ நான் ஒன்று உதைக்கிறேன், நீ வாங்கிக்க அப்படின்னு மனிதனாக பிறந்த அந்த நாயாக பிறந்த அந்த மனிதனை போட்டு சித்திரவதை செய்யும். இதுதான் ஒரு கர்மா அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த உலகத்தில் நீங்கள் குருடாக முடமாக பிறந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லவராக வாழ முயற்சி செய்யுங்க. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் சகல விதமான இன்பங்களை அனுபவிக்கலாம். இதை ஒரு குறையாக நினைக்காதீங்க. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணும்னா இந்த வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக நாணயமாக நடங்க, யாருக்கும் துன்புறுத்தாதீங்க அப்படின்னு இந்த சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது, சரி அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும்னா இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிறைவு அளிப்பதாக இந்த சித்தாந்தம் பேசுகிறது. இது கேட்குறதுக்கு வேணால் கொஞ்சம் சரின்னு மாதிரி படலாம். அதாவது இது ஒரு சாராக இருக்குது, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மனவேதனையாக இருக்கும். அதுதான் அங்கே பிரச்சனையாக கூட வெடிச்சது. அந்த சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் அந்த ஒரு ஆன்மீகவாதி பேசும்பொழுது அங்கே இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி எழுந்திரிச்சு பிரச்சனை பண்ணார் இல்லையா, ஐயானா நீ குருடாக பிறந்ததுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த பாவம் தான் அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஈட்டி மாதிரி குத்தும். ஆனால் இந்த ஆன்மீகத்தை, இந்த மறுபிறவி கோட்பாடை நம்பக்கூடிய மற்றவர்களுக்கு இது இனிக்கும். கரெக்டு தானே இது சொல்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனை ஓடும்போது அப்படி தான் நடக்குது. ஒரு சாரார் இது எங்களை காயப்படுத்திடுச்சின்னு சொல்லி பேசுகிறாங்க, இன்னொரு சாரார் இது ஆன்மீகம் தானே, இதில் என்ன தவறு இருக்குது, நம்முடைய இந்து மத சமயோடைய நம்பிக்கையை தானே அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு இருதரப்புலும் விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆன்மீக கருத்தாக இருந்தாலும் சரி, நடைமுறைக்கு அது எதிராக இருக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற யதார்த்தத்துக்கு மாற்றமாக ஒரு செய்தியை கொண்டு சொன்னால்
அதை நம்ப முடியாது, யதார்த்தத்தை தான் நம்ப முடியும். உதாரணத்துக்கு சூரியன் கிழக்கு பக்கமாக உதித்து மேற்கு பக்கம் மறையுது. இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இல்லை சூரியன் வந்து மேற்கு புறமாக தான் உதிக்குது, கிழக்கு புறமாக மறையுது அப்படின்னு சொன்னார்னா, கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் சூரியன் கிழக்கு பக்கமாக உதிக்கிறத. ஒருத்தர் சொல்கிறார் இல்லை மேற்கு புறமாக தான் உதிக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எதை எடுப்போம்? இவர் சொல்கிற வாதத்தை நம்புவோமா, அல்லது தர்க்க ரீதியாக நடைமுறையில் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்புவோமா? நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத தான் மனுஷன் நம்புவோம். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. பகுத்தறிவுக்கு எதிராகவோ விரோதமாகவோ எந்த ஆன்மீகம் என்ற பெயரால் என்ன கருத்தை முன்வைத்தாலும் அது மக்களால் மனிதர்களால் நிராகரிக்கப்படும். ஆக அந்த அடிப்படையில் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, போன ஜென்மத்தில் நீ செய்த பாவத்துடைய வெளிப்பாடு தான் இந்த ஜென்மத்தில் நீ குறையா பிறந்திருக்கிற அப்படின்னு. ஆக நாம் என்ன கேட்குறோம்னா, இப்போ மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் இப்போ நிகழாண்டில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க? உலகத்தில் 800 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. மறுபிறவியுடைய சித்தாந்தம் என்ன? பிறந்த மனுஷனே திரும்ப திரும்ப பிறப்பான். மறுபிறவினா என்ன? இந்த ஜென்மத்தில் நான் பிறந்திருக்கிறேன், அநியாயம் பண்ணுறேன், அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து வேறு மனுஷனாகவோ நாயாகவோ கழுதையாக பிறந்து நான் அதுக்குண்டான தண்டனை அணிவிப்பேன். ஆக மொத்தம் பிறந்த நான் தான் திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கிறேன். பிறந்த நீங்கள் தான் திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ எண்ணிக்கை ஒரே அளவில் தான் இருக்கணும், எண்ணிக்கை கூடவே கூடாது. இப்போ இன்றைக்கி 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் உலகத்தில் ஒரு 200-300 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் ஒரு சில லட்சக்கணக்கான மக்கள் தான் உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க. இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் சில 1000 மக்கள் தான் வாழ்ந்திருப்பாங்க. இன்னும் முன்னேறி செல்ல செல்ல இறுதியாக ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் இந்த உலகம் உருவானது. ஒருவேளை இந்த சித்தாந்தத்தை கூட இந்த கருத்தை கூட மறுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சமீபத்துடைய வரலாறு கூட எடுத்துக்கொண்டு பாருங்கள். இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உதாரணத்துக்கு பாரதியார் இந்தியாவில் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு பாட்டு படித்தார், 30 முகம் உடையாள் அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கிறாரு. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் சேர்ந்த ஒருங்கிணைத்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களே மொத்தம் 30 கோடி பேர் தான் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறோம்? இந்தியாவில் மட்டுமே 142 கோடி, பங்களாதேஷ் பாகிஸ்தானில் சேர்த்து அது ஒரு 200 கோடி கிட்ட வரும்னு வைங்களேன். அப்போ 30 கோடி இன்றைக்கி 200 கோடியாக பல்கி பெருகிருக்குன்னா அப்போ மனிதர்கள் திரும்ப திரும்ப பறக்கலை, புதுசாக உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ மனிதனுடைய படைப்பு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா மனித இனம் பெருகிருக்கே தவிர பிறந்த மனிதர்களை திரும்ப திரும்ப பிறக்கலை. ஏன்னா பிறந்த மனிதர்களே திரும்ப திரும்ப பிறக்கிறதா இருந்தால் எண்ணிக்கை கூடக்கூடாது, அதாவது ஜனத்தொகை கூடவே கூடாது. ஜனத்தொகை அதே 30 கோடியில் தான் இந்தியா அன்றைக்கி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் மாதிரி இன்றைக்கும் 30 கோடியில் தான் இருந்திருக்கணும். அப்போ இன்றைக்கி 142 கோடியை தாண்டி போயிருக்குன்னா அப்போ மனிதர்கள் வந்து புதுசாக பிறக்கிறாங்க, புது உற்பத்தி தொடங்கியிருக்கே தவிர ஏற்கனவே பிறந்தவர்கள் திரும்ப பிறக்கலை என்பது கண்ணுக்கு முன்னாடி நிதர்சனமாக தெரியக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அப்போ மறுபிறவி கோட்பாடுன்றது இங்கே அடிபட்டு போதா? மறுபிறவினா என்ன? பிறந்த மனிதனே திரும்ப திரும்ப பிறப்பான். சரி, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, இல்லை மனுஷன் வந்து ஆடு மாடாக அவன் கால்நடையாக பிறந்திருப்பான், அந்த ரூபத்தில் பிறந்திருப்பான் அப்படின்னு எடுத்துக்கொண்டா கூட, கால்நடைகள் மற்ற உயிரினங்கள் எடுத்துக்கொண்டா கூட உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தா உயிரினங்கள் வந்து பெருகிதான் இருக்கே தவிர குறைந்த பாடு கிடையாது. ஒரு சில வனவிலங்குகள் வேணால், சிங்கம் புலி போன்ற வனவிலங்கு வேணால் எண்ணிக்கை குறைந்திருக்கலாமே தவிர ஏனைய உயிரினங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆரம்ப காலங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள உயிரினத்தை விட இப்போ உள்ள உயிரினங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ மனிதனும் பல்கி பெறுகிறான், உயிரினமும் பல்கி பெறுகிறது. அப்போ பல்கி பெருகி கொண்டே போனால் அங்கே மறுபிறவி சித்தாந்தம் அடிபட்டு போகுது. மறுபிறவி கோட்பாடு பொய்யான கற்பனை வாதம் என்பது இந்த இடத்துல நிரூபிக்கப்படுது. இதை முதல் விளங்கி கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக அவர் இன்னொரு வாதத்தை வைக்கிறாரு. அதாவது வந்து அந்த கூணு குருடெல்லாம் வந்து பிறந்ததுக்கு காரணம் வந்து போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான், அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து இப்படி குறையோடு பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா, போன ஜென்மத்தில் ஒருத்தர் அநியாயம் பண்ணியிருக்கிறான், பாவம் பண்ணியிருக்கிறான், அதனால் இந்த ஜென்மத்தில் கூணாகவோ குருடாகவோ முடமாகவோ செவிடாகவோ இன்னும் பேர் அங்க குறைபாடோட ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறான்னு வை. இப்போ சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாதானே இந்த ஜென்மத்தில் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு அவன் நல்ல மனிதனாக வாழ முடியும். இப்போ நான் வந்து போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் இந்த ஜென்மத்தில் என்னை திருத்தி கொள்ள முடியும், நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும். அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே, தண்டனை மட்டும் தெரியுது, குருடாக இருக்கிறேன், செவிடாக இருக்கிறேன், முடமாக இருக்கிறேன், ஆனால் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே.
அப்போ நாமளே இன்றைக்கி உலகத்தில் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம்? ஒரு குற்றவாளியை கொண்டு போய் கூண்டில் நிறுத்தி உனக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்கிறோம். ஒரு கற்பழித்தவனுக்கோ கொலை செய்தவனுக்கோ உனக்கு தூக்கு தண்டனைடா அப்படின்னு நம்ம தீர்ப்பளிச்சிடறான். தீர்ப்பளித்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய அந்த குற்றவாளிக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மனநிலை பரண்டுருச்சு. இப்போ பைத்தியம் ஆகிட்டா இவனை கொண்டு போய் தூக்கில் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவனுக்கு மூளை கலங்கிருச்சு. அதனால் இவனை பைத்தியத்தை கொண்டு போய் தூக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா எதற்காக தண்டிக்கப்படுகிறோம் என்ற அந்த உணர்வே இல்லாமல் இவன் தண்டிக்கப்படுவான். அப்படி தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு குற்றவாளி என்ன குற்றத்திற்காக தண்டிக்கப்படுகிறான் என்ற அந்த நிலவரத்தோடு அதை அவன் உணர்ந்து அவன் சாகணும். அப்போ தான் அது தண்டனையாக இருக்க முடியும் என்று உலகத்தில் உள்ள எல்லோருமே இந்த கருத்தில் ஒருமித்த கருத்தாக இருக்கணும். உலக நாடுகள் எங்கே வேணால் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அவனுக்கு பைத்தியம் முடித்தா அந்த தண்டனை நிறைவேற்ற மாட்டாங்க. காரணம் என்ன? அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய குற்றத்துக்குண்டான தண்டனையை அவன் முதல்ல உணரணும். நாம் இந்த குற்றத்துக்காண்டி தான் தண்டிக்கப்படுறோம், இந்த பாவத்துக்காக வேண்டி தான் கொல்லப்படுறோம், இந்த பாவத்துக்காண்டி தான் இந்த நிலைமையை நம்ம அணிவிக்கிறோம் என்ற அந்த குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருக்க வேண்டும். அதற்காண்டி தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது. இப்படி மனிதனாகிய நாமளே ஒருத்தர் செஞ்ச பாவத்திற்கு, ஒருவன் செய்த குற்றத்துக்கு இன்ன தண்டனை என்று கொடுக்கும் பொழுது, அதுவும் அவன் சுயநினைவோடு இருக்கும்போது தான் அந்த தண்டனை கொடுக்கணும் என்று முடிவெடுக்கும் பொழுது, நம்மை எல்லாம் படைத்த, நம்மை விடலாம் அறிவால் மேம்பட்டவன், இந்த மனிதனுக்கு இந்த அறிவை கொடுத்த ஆண்டவன் இறைவன் எப்படி கூணாகவோ குருடாகவோ முடமாகவோ படைச்சிட்டா அவனுக்கு அவன் என்ன பாவம் செஞ்சானே தெரியாமல் அவனை தண்டிச்சா அது நியாயமாகுமா? இப்போ என்ன பாவனே நமக்கு தெரியலைங்க, நம்ம குருடாக இருக்கிறோம், செவிடாக இருக்கிறோம். அப்போ நமக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டான் இறைவன். நான் கூணாக குருடாக பிறந்ததுக்கு ஏதோ போன ஜென்மத்தை நான் செஞ்ச பாவம், என்ன பாவம்னு தெரிஞ்சால் தானப்போ நான் திருத்துவேன். என்ன தான் யோசித்து பார்த்தாலும் அந்த மண்டைக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இது ஒரு பொய்யான வாதம், இது தவறுதலான ஒரு முடிவு. ஒருவன் குறையுடன் படைக்கப்பட்டது அவனுக்கு தண்டனை என்று நீங்கள் சொன்னால் அவன் என்ன தப்பு செஞ்சான்னு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு இருக்கா இல்லையா? அப்போ அது தெளிவுபடுத்தப்படலைன்னா இந்த வாதம் அடிபட்டு போது இது பொய்யான வாதம், இது ஏற்புடையது கிடையாது. இந்த மாதிரி இறைவன் யாரையும் பழி வாங்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வாதத்தையும் முன்வைத்தாங்க. என்னென்னா, அந்த நிகழ்ச்சியிலேயே பேசின அந்த சொற்பொழிவாளர் என்ன செஞ்சார்னா, நீங்கள் கூணு குருடா செவிடா முடமாக பிறந்ததுக்கு காரணம் முன் ஜென்மத்தில் செய்த அந்த பாவம் தான். வெளிப்படையாக உடலில் தெரியக்கூடிய குறைகள் தான் குறைன்னு நம்ம நினச்சிருக்கிறோம். அதாவது கண்ணு தெரியல, காது கேட்கலை, வாய் பேச வரல, நடக்க முடியல, கை வழங்கலை, இதுதான் வெளிப்படையான குறையை பார்த்து மனிதன் குறையாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான், ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், இதெல்லாம் ஒரு குறைபாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை தாண்டி பல குறைபாடு இருக்குது. மனிதன் எல்லாருக்குமே இறைவன் குறையை கொடுத்துருக்கிறான். குறையே இல்லாத மனுஷனே கிடையாது. இவருக்கு தோற்றத்தில் உடலில் குறை, பலருக்கு பலவிதமான குறையை இறைவன் கொடுத்துருக்கிறான். எப்படிலாம் குறையை கொடுத்துருக்கான்? ஒருத்தருக்கு வறுமையை கொடுத்துருக்கிறான், ஒருத்தருக்கு அழகின்மையை கொடுத்துருக்கிறான், ஒரு சிலருக்கு குழந்தை பேரின்மையை கொடுத்துருக்கிறான், ஒரு சிலருக்கு தீர்க்க முடியாத கடனை கொடுத்துருப்பான், ஒரு சிலருக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கை துணியை கொடுத்துருப்பான், ஒரு சிலருக்கு தருதலையான பிள்ளைகளை கொடுத்துருப்பான், ஒரு சிலருக்கு சிந்தனை குறைபாடை கொடுத்துருப்பான், அதாவது சரியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் கொடுத்துருப்பான், ஒரு சில பேருக்கு நினைவாற்றலே குறைவாக கொடுத்துருப்பான். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தா உலகத்தில் எவ்வளவோ குறை இருக்குது மனிதர்களுக்கு. நாம் நினச்சிருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் குறை இருக்குன்னு. நம்ம யாரை பார்த்து பெருமூச்சு விடுறோமோ, ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், காரில் போகிறான், பங்களா கட்டி நல்லா சொகுசாக வாழ்கிறான் அப்படின்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ, நம்மை விட அவருக்கு நிறைய குறை இருக்குது. நாம் போய் முனியாண்டி விலாசில் உள்ள நினச்சதெல்லாம் ஒரு கட்டு கட்டி நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கட்டாந்தரையில் படுத்து நம்மளால் தூங்க முடியும். பெரும் பணக்காரனாக இருப்பான், ஏசியில் தான் இருப்பான், பெரும் சொகுசான வசதி மிக்க வாழ்க்கை வாழக்கூடிய பெரும் செல்வந்தர். அவனுக்கு அவன் டாக்டர் சொல்லியிருப்பான், 2 இட்லி மேலே நீ தின்னக்கூடாது, கேழ்வரகு கஞ்சி தான் குடிக்கணும், ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது, இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் படுக்கணும், இப்படி தான் நடக்கணும் என்று ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு அவனை அவன் வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கும். வெளியில் பார்த்தா கோட்டு சூட்டு போட்டிருப்பான், பெரிய ரோல்ஸ் ராயல்ஸ் கார்லாம் வருவான், பெரும் மின்னை முட்டக்கூடிய அளவுக்கு கோபுரம் வீடு கட்டி வச்சுருப்பான், பங்களா கட்டியிருப்பான். அவன் உள்ளே போய் பார்த்தா அவன் சாப்பிட்றதுக்கு அவன் வேலைக்காரங்க சிக்கனையும் மட்டனையும் போட்டு வெட்டுவான். அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அங்கே செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பலகாரத்தையும் உள்ளே போட்டு அரைச்சி தள்ளுவான். இவனுக்கு 2 இட்லி, கொஞ்சோண்டு கேழ்வரகு கஞ்சி, இதுதான் அவனுடைய சாப்பாடு. இது எவ்வளோ பெரிய குறை! இது
ஒரு மனுஷனாக பிறந்தால் நல்லா சாப்பிட தான் மனுஷன் ஆசைப்படுவான். அந்த சாப்பாடே இந்த செல்வந்தனுக்கு கிடைக்கலன்னா இது எவ்வளோ பெரிய குறையாக இருக்குது. பாரு, பணம் இருக்கும், நல்ல சொத்து வச்சுருப்பான், பிள்ளைங்களை பார்த்தா தருதலையாக பெற்று வச்சுருப்பான், அந்த பிள்ளைங்கனாலேயே மன நிம்மதி கெட்டு போயிருக்கும். பொண்டாட்டியை பார்த்தா அது ஒரு போக்கு, பிள்ளைய பார்த்தா இது ஒரு போக்கு, இப்படி ஒரு குறையை கொடுத்துருப்பான். பல தம்பதிகளுக்கு நீண்ட நெடுகாலமாக பிள்ளையே இருக்காது. பல சொத்து இருக்கும், கோடான கோடி பணம் இருக்கும், பதவி இருக்கும், அதிகாரம் இருக்கும், வாரிசு இருக்காது. இது எவ்வளோ பெரிய குறை இது. இப்படியும் பல மக்கள் குறையாக இருக்கிறத பார்க்குறோம். பல பேருக்கு வாழ்க்கையில் முழுவதும் முழு நாளும் அவனுக்கு கடன் பிரச்சனை தான், தீர்க்க முடியாத கடனை தீர்க்க முடியாமல் அவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். அது பெரிய குறை இல்லையா? பல பேருக்கு அந்த நினைவாற்றலே குறைவாக இருக்கும். சரியாக சிந்திக்க முடியாது, ஒரு விஷயத்தை ஒழுங்காக மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியாது. இதுபோல் குறைபாடுகளில் எவ்வளோ பேர் சிக்கி சின்ன பின்னமாக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பல பேருக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கும். இதெல்லாம் குறைதான். இதுபோல் பல குறைகளைத்தான் இறைவன் மனிதனுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டால், இப்படிலாம் நீங்கள் குறையோடு இருந்தால் தான் உலகம் இயங்கும். இப்போ எல்லாருமே பணக்காரனாக இருக்கிறேன்னு வைங்களேன், என் வீட்டுக்கு நீங்கள் வேலை பார்க்க வரீங்களா, உங்கள் வீட்டுக்கு நான் வேலை பார்க்க வருவேன்னா, போடா நானே பெரிய கோடீஸ்வரன், நான் அதுக்கு உன் வீட்டுக்கு வேலை பார்க்க வரேன் அப்படின்னு நம்ம என்ன பேசுவோம், திமிர்வாதம் பேசுவோம். அப்படியா? இப்போ ஒருத்தர் நம்ம பணக்காரன் ஒருத்தனை ஏழையாக இறைவன் வச்சுட்டானா, இப்போ என்ன செய்வான், அந்த பணக்காரன் தோட்டத்தில் போய் வேலை பார்ப்பான், விவசாயம் பார்ப்பான், அறுவடை செய்வான், பல மக்களுக்கு உணவு கிடைக்கும். அப்போ பணக்காரன் வச்சுருக்கிற மில்லில் போய் வேலை பார்ப்பான், பல ஆடைகள் உற்பத்தி ஆக்கப்படும், பல மக்களுக்கு ஆடை கிடைக்கும், பல மக்களுக்கு சோறு கிடைக்கும், பல மக்களுக்கு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூட பல விதமான பொருட்கள் கிடைக்கும். நவீன கண்டுபிடிப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? மனிதன் இது போல் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியவனாகவும் ஒரு பக்கம் இல்லாதவனாகவும் இருப்பது தான் அதுக்கு காரணம். எல்லாருமே வசதியாக இருந்தால் உலகம் இயங்காது. அப்போ ஒருத்தனை குருடனாக படைச்சிட்டான், செவிடனாக படைச்சிட்டான். அப்போ பார்க்குறான், ஏன் இவன் குருடனாக பிறந்திருக்கிறான், செவிடனாக பிறந்திருக்கான், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்கிறான் விஞ்ஞானி. ஆய்வு செய்யும்போது அதுக்குண்டான மருந்தை கண்டுபிடிக்கிறான். இப்படி மருந்தை கண்டுபிடிக்கும் போது இந்த நோயாளியினால் இந்த மருத்துவருடைய வாழ்க்கை ஓடுது. இந்த மருத்துவர்னால் அந்த மருந்து தயாரிக்கிறான கம்பெனிக்கிறேன், அதில் பல ஊழியர்கள் வேலை பார்த்து அவன் வாழ்க்கை ஓடுது. அந்த மருந்து கம்பெனி மூலமாக பல விவசாயத்துறை ஓடுது, விவசாயத்து மூலம் பல ஊழியர்களுடைய வீட்டில் அடுப்பேறியது. இப்படியாக பார்த்தா ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொண்டு சங்கிலி தொடர்பாகவே உலகம் இயங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒருத்தனை வச்சு ஒருத்தன் பிழைக்கிற மாதிரி உலகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்கிற மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்தால் தான் உலகம் இயங்குமே தவிர, எல்லாருமே நிறைவாக, எல்லோருமே வசதியாக, எல்லாருமே பணக்காரனாக இருந்தால் இந்த உலகம் இயங்காது. அப்போ கண்ணு குருடா, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு சயின்ஸ் உருவாகிறான். ஏன் முடமாக பிறந்திருக்கிறான், இந்த முடத்துக்கு காரணம் என்ன சொல்ல பல விஞ்ஞானிகள் உருவாகிறாங்க, பல டாக்டர்கள் உருவாகிறாங்க. அதுக்கு பல நிதிகளை ஒதுக்குறோம், ஆய்வுகள் நடத்துகிறோம், மனிதனுடைய அறிவு மேம்படுது. இப்படி நம்ம எந்த விதமாக எல்லா நிறைகளும் இருந்திருந்தா இன்றைக்கி மனுஷன் கரண்டை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், விஞ்ஞானத்தில் இன்றைக்கி மனிதன் முன்னேறி இருக்க மாட்டான், இன்னும் ஆதிகால வாசியாகத்தான் உலகத்தில் மனிதன் வாழ்ந்திருப்பான். அப்போ குறைகள் இருக்கிறதுனால தான் இது ஏன் இப்படி குறை ஏற்பட்டிருக்கு, இந்த குறையை சரி செய்ய என்ன இதுக்கு தீர்வு, இதுக்கு என்ன செய்யலாம் என்று முயற்சி தான் மனிதனை இந்த அளவுக்கு மூளை விஞ்ஞான வளர்ச்சியில் மனிதனை கொண்டு போய் இன்றைக்கி இந்த குறைபாடு உட்கார வச்சிருக்கு. இதுதான் அந்த குறைபாடுக்கு காரணம். அப்போ மறுபிறவி கோட்பாடு என்பது முழுக்க ஒரு கற்பனையான வாதம். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை இந்த ஜென்மத்தில் இறைவன் பழி வாங்குகிறான் என்று சொல்வது ஒரு கற்பனையான வாதம், பொய்யான வாதம், நிதர்சனமான உண்மைக்கு எதிராக இருக்கக்கூடியது. இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக தெரியும். மறுபிறவி கோட்பாடு என்பது கிடையாது. முற்பிறவி ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தான் இந்த உடல் ஊனம் என்பது பொய்யானது. அப்போ இதையெல்லாம் இறைவன் எதுக்காக படைத்திருக்கிறான்னா, சம அளவில் மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு, மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் உலகம் இயங்குவதற்கும் இந்த குறைகள் தேவைப்படுகிறது என்பதை விளங்கி கொண்டால், இந்த மறுபிறவி கோட்பாடு என்பது முழுக்க பட்டவர்த்தனமான பொய் என்பதை நம்ம வெளிப்படையாக விளங்கிக் கொள்ளலாம். வேறொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாஹர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.